இங்கே வந்து நான் வத்தல் வந்து ஒரு 6, அதே மாதிரி ஒரு சீரகம் வந்து 1 டேபிள் ஸ்பூன், இது கொத்தமல்லி விதை வந்து 1.25 டேபிள் ஸ்பூன், அண்ட் பெப்பர் வந்து ஒரு 5-6 போட்டிருக்கேன். சரியா? இது எல்லாத்தையும் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு அந்த ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை மிக்சியில் போட்டு நான் பவுட்ரு பண்ணிவிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் இதில் நம்ம இஞ்சியும் பூண்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த பவுடர் ஆனதுக்கப்புறம் அதில் போட்டு நம்ம அரைக்கணும். இப்போ இது நல்லா அரைப்பட்டுருச்சு, நல்லா இந்த மாதிரி பவுடராக அரைப்பட்டுருச்சு. இதில் பாருங்கள் 5 பூண்டு, அதே மாதிரி இந்த சைஸ் இஞ்சி. சரியா? இதை வெட்டி நான் இப்போ போட்டுட்டு, நீங்கள் தண்ணி ஊற்றிலாம் அரைக்க வேண்டாம், இதை வந்து அப்படியே ஒரு பல்ஸ் பண்ணுங்கள், அது எல்லாமே ஒன்றா சேர்ந்துடும். இப்போ இந்த ஜிப்லாக் பேக்கில் வந்து இந்த சிக்கன் போட்டு வச்சுருக்கேன். சரியா? இது வந்து நீங்கள் சண்டே அந்த மாதிரியே நீங்கள் இதை இது பண்ணி ரெடி பண்ணி மேரினேட் பண்ணி ஃப்ரீசரில் போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம மசால் அரைச்சோம்ல, அந்த இதை போட்டுக்கிறேன் நான். நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிட்டிங்க அப்படின்னா ரெடியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் டியூஸ்டே ஈவினிங்கோ இல்லை நீங்கள் என்றைக்கு பண்ண போகிறீங்களோ அந்த 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 நாளைக்கு முந்தின நாள் நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். சரியா? இப்போ இதுலேயும் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து நான் போட்டுடுறேன். சரியா? இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சரியா? அப்புறம் உப்பு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் பாருங்கள், ஒரே ஒரு ஸ்பூனு, ஓகே 1.25 ஸ்பூன் தயிர் போடுறேன். 1 ஸ்பூன் ரொம்ப கம்மியாக எடுத்துட்டேன் நான். அதே மாதிரி லெமன். சரியா? இப்போ இதை நான் இப்போ மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். தயிர் வந்து கம்மியாகவே போடுங்க. தயிர் வந்து நிறையா இருக்கக்கூடாது. நம்ம வழக்கமாக நிறையா போடுவோம்ல, அது மாதிரி இல்லாமல் கம்மியாகவே போட்டுக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆக்கி விட்டுருங்க. இதை வந்து இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். நீங்கள் சண்டேவே பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னா ஃப்ரீசரில் வச்சுட்டு என்னைக்கு எடுத்து வைக்கணுமோ அதை ஞாபகமாக எடுத்து வெளியே வச்சுருங்க. நீங்கள் என்னைக்கு பண்ண போகிறீங்களோ அன்னைக்கு. சரியா? நான் இங்கே ஒரு பேனில் வந்து நல்லா எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன். என்கிட்ட வந்து ஒரு 4-6 பீசஸ் வரைக்கும் சிக்கன் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இவ்வளோ எண்ணெய் போட்டிருக்கேன். சரியா? நீங்கள் வந்து இதை வந்து அவனில் கூட வைக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இதில் தான் வைக்கிறேன். இப்போ இதிலேருந்து இப்படி இந்த மசாலா இது எல்லாத்தையும் அப்படியே வைப் பண்ணி இதில் எடுத்து போட்டுடுறேன் நான். சரியா? இப்போ இதை வந்து இனி கவர் பண்ணி நான் வைக்க போகிறேன். இது மூடி எடுத்துகிட்டு வந்துட்டு அதை நான் கவர் பண்ணி வச்சுடுவேன். ஓகே, நான் இப்போ இதை மூடி வச்சிட போகிறேன். நான் மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. சரியா? மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. அப்பப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, ஏன்னா கீழே வந்து நமக்கு பேர்ன் ஆகிடக்கூடாது, அதுக்காக தான். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஃபுல்லாக அது குக் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ண போகிறோம். இந்த மீன் வயல் நான் இங்கே வந்து ஒரு சாலடுக்கு வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். கேரட் துருவி வச்சுருக்கேன். இது கேபேஜ் வந்து நல்லா பாருங்கள், இப்படி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதே மாதிரி குக்கும்பர், வெள்ளரிக்காய் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். இந்த இதில் நம்ம ஒரே ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? இதுக்கு இனி உப்பு போட்டுட்டு ஃபுல்லாக இதுக்கு உப்பு போட்டுட்டு லெமன் ஜூஸ், half a லெமன் நான் பிழிஞ்சிருக்கேன். என்னோட லெமன் இன்னைக்கு கொஞ்சம் பெரிய லெமனாக இருந்ததுனால நான் half a லெமன் பிழிகிறேன். இதை இது பண்ணிவிட்டு இதை அப்படி சைடில் வச்சுருவோம். சரியா?
இதை இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை இப்படி ஓரமாக வச்சிடலாம். சரியா? இதில் வந்து இன்னும் கொத்தமல்லி இலை மட்டும் நான் ஆட் பண்ணணும். அது இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் இப்போவே உப்பு லெமன் ஜூஸ்லாம் போட்டு வச்சிங்க அப்படின்னா தான் இந்த கேபேஜ் வந்து அந்த நல்லா சாஃப்ட் ஆகும். அதுக்காகத்தான் மெயினாக போடுறது. இது வந்து இப்போ மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் ஆயிருக்கு. இந்த மாதிரி நான் இப்போ இந்த 2 மட்டும் திருப்பி இருக்கேன். சரியா? இதை பாரு, இப்படி ஈஸியாக திருப்ப வர்ற வரைக்கும் அதை ஃப்ரீயாக விட்டுருங்க. நீங்கள் நடுவுலையே போய் திருப்புறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கீழே ஒட்டிக்கிட்டு இருக்கோம், ஒன்றும் இது பண்ண முடியாது. அண்ட் இந்த மசாலெல்லாம் நம்ம இந்த இதில் உப்பு போட்டு தானே இது பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மசாலா இது எல்லாமே அதில் தண்ணி விட்டு அது குக் ஆகும். அதுக்கப்புறம் அது திருப்பி நமக்கு ட்ரை ஆகணும். நல்லா இந்த மாதிரி பெரிய பீஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ திருப்பி இதை நல்லா குக் பண்ணுவோம் நம்ம. ஓகே, இப்போ திருப்பி இது மாதிரி மூடி வச்சு அனதர் 3 to 4 மினிட்ஸ் ஆயிருக்கு. பார்த்தீங்களா, நல்லா சிக்கன்லாம் இந்த மாதிரி வேக ஆரம்பிச்சிருக்கு. அப்பப்போ இந்த மாதிரி எடுத்து திருப்பி போட்டு இதெல்லாம் நம்ம பண்ணணும். வேறு எதுவும் நம்ம ஆட் பண்ணலை. வெங்காயம் அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணல. இது கிரில் சிக்கன். இது வந்து இப்போ நீங்கள் அவனில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை வச்சுட்டு நீங்கள் அப்படியே 40 மினிட்ஸுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்தீங்கனாலே போதும். பட் இப்போ நம்ம எல்லார்கிட்டையும் அவன் இருக்காதுன்றதுனால நான் இந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன். இது வந்து சிக்கன் வந்து உங்களுக்கு குக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சது. சரியா? இப்போ இது நீங்கள் என்ன சொல்கிறது, எனக்கு வந்து இவ்வளோ பெரிய பீஸாக இருந்ததுனால தானே லேட்டாக ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சின்ன பீஸா கூட போட்டு வாங்கிக்கலாம். நீங்கள் நல்லா நான் மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலேயே இருக்கும். நல்லா இது குக் ஆகிடுச்சு. நல்லா இந்த எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்க நல்லா. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ இனிமேல் மூடி போட்டு மூட வேண்டாம். அப்படியே இது நல்லா குக் ஆகட்டும். அந்த தண்ணியெல்லாம் அந்த இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். பாருங்கள், சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இனி நல்லா இது ரோஸ்ட் ஆகட்டும். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நான் இதை எடுத்து சர்வ் பண்ணிப்பேன். இது நல்லா இந்த மாதிரி குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ண போகிறோமோ அந்த பீஸ் மட்டும் எடுத்துட்டு மற்றது எல்லாத்தையும் நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நான் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த 2 மட்டும் இப்படி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் இதை நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகே, நல்லா இது ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே நல்லா ஆற விட்டுட்டேன். நான் ஆற விட்டுட்டு இப்போ அந்த போன் பீசஸ் இருக்கும்ல, அதனால் இதெல்லாம் அப்படி கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நம்ம இந்த சப்பாத்தி ரோல் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். 2 சப்பாத்தி நான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த சாண்ட்விட்சுக்கு வந்து ஒரு இது போட்டோம்ல, இந்த க்ரீன் சட்னி போட்டோம்ல, அந்த ரெசிபி ஆல்ரெடி பார்த்து வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இது போட்டுக்கோங்க. அப்புறம் சிக்கன் நல்லா அடைச்சி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா உங்களுக்கு பேக் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம இந்த பிக்கிள்டு ஆனியன்ஸ் பண்ணோம்ல, அந்த ரெசிபியும் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதையும் போட்டுட்டு இதை இப்போ நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. இதை ரோல் பண்ணிவிட்டு இப்போ இதே மாதிரி இன்னொரு சப்பாத்தியும் ரோல் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சிடுறேன் அதுக்கப்புறம். சரியா?